இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் பற்றிய ஒரு சிறிய பதிவு. இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஆரம்ப காலத்தில் வழிபாடு எளிமையானதாக இருந்தது. காலப்போக்கில் மக்களின் பக்தி மற்றும் அரசர்களின் பங்களிப்புடன் கோவிலுக்கு அழகான சிற்பக்கலை மற்றும் சிறந்த கட்டுமானங்களை உருவாக்கினர். இந்த கோவிலில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள், உயரமான கோபுரம் மற்றும் மண்டபங்கள் அமைந்து உள்ளன. இருக்கன்குடி மாரியம்மன் தோன்றியதை அறிவோம். இருக்கன்குடி ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்தது. ஒரு இடத்தில் மட்டும் பால் கொட்டுவதை கிராம் மக்கள் பார்த்தனர். அதன் பின்பு அதனை ஆராய்ந்தார்கள். அப்போதுதான் தெரிந்தது, அங்கே உள்ள சமாதி தெய்வீக சக்தி வாய்ந்தது என்று உணர்ந்தனர். இதனை உணர்ந்த பின்பு உடனடியாக மாரியம்மன் சிலையை நிறுவி வழிபாடு செய்தனர். இருக்கன்குடி மாரியம்மனின் முக்கியத்துவத்தை அறிவோம். நோய்களை குணப்படுத்தும் தெய்வமாகவும், நமக்கு ஏற்படும் தீமைகளில் இருந்து விடுவிக்கும் சக்தியாகவும் இருந்து நம்மை பாதுகாக்கிறாள். இந்த கோவிலில் பங்குனி உத்திரத்தில் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த விழாவில் தீ மிதித்தல் மற்றும் பால்குடம் எடுத்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது. பல அதிசயங்களை கொண்ட கோவில். இந்த கோவிலில் பூஜை செய்த பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதாக கூறுகின்றனர்.